இப்போ நமக்கு ஒரு செப்டிக் டேங்க் வருதுன்னு சொன்னால் நமக்கு அந்த வாயுவில் தான் வரணும்னு சொல்கிறோம். வாயுவில் வந்து தாய் சுவரை ஒட்டியோ காம்பவுண்டை ஒட்டியோ வரக்கூடாதுன்ற ஒரு கணக்கு இருக்குது. எவ்வளோ ஒட்டி வரக்கூடாது, எத்தனை அடி கேப் ஒன்று அப்படின்னு ஒரு கணக்கெலாம் இருக்கு இல்லையா? இப்போ அந்த மாதிரிலாம் விடணும்னா இவங்க ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் வாங்கி கட்டும்போது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டுற வீட்டில் இது பெருசாலாம் கொண்டு போக முடியாது. என்ன தாய் சுவரில் படாமல் பார்த்துக்கலாம், அந்த பக்கம் காம்பவுண்ட் வாலில் படாமல் ஒரு 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 அடி விட்டுட்டு கொஞ்சம் நீட்டு வசமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறமா சம்பு போகிறதுக்கு இடம் வேணும், ரொம்பவும் பெருசாக போயிட முடியாது. இப்போ இதை டெக்னிக்கலாகவும் நான் பார்க்குறேன் இதை. ஸோ அவங்களால சாத்தியம் பண்ண முடியும் விரிக்ஷத்தை தான் நம்ம சொல்கிறோம். நம்ம பாட்டு இது இங்கே கூடாது அங்கே இருக்கக்கூடாது. ஈசாண்டியில் இருந்துட்டு ஒரு கோடு அடிச்சோம்னா டயக்னல் ஒரு கோடு போட்டோம்னா நிறுதிக்கு வருது. நிறுதியில் அந்த கோடில் வந்து டச் ஆகிற ஒன்று லெஃப்ட்லேயோ ரைட்லேயோ போடணும் போர், அதில் படாமல் போடணும் சம்பு அப்படின்னா எப்படி போட முடியும் அவங்களால? இதை நம்ம யோசிக்கணும் இல்லையா? ஸோ இதையெல்லாம் ஒரு கால்குலேட் பண்ணி தான் நான் ஒரு அதை வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணேன் அதில். இப்போ இதை வந்துட்டு அவங்களுக்கு பண்ணலாம். இப்போ நான் சொல்கிறேன் என் 4000 ஸ்கொயர் ஃபீட் 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் என்னை பக்காவாக பண்ணி கொடுக்கலாம். இப்போ நான் வாஸ்து பார்க்க போனாலே அவங்களுக்கு பார்க்குற வாஸ்து இவங்களுக்கு பார்க்க மாட்டேன், இவங்களுக்கு பார்க்குற வாஸ்து அவங்களுக்கு பார்க்க மாட்டேன். அவங்களுக்கு வேற மாதிரி பார்ப்போம், ரொம்ப துல்லியமாகவும் எக்ஸாக்டாக பார்த்து ஆகணும் அவங்களுக்கு. ஏன்னா எல்லாமே வால்யூம் பெருசு. இவங்களுக்கு அதே வாஸ்து பார்த்தோம்னா ஒன்றையும் செய்ய முடியாது. அதுக்காக தவறாக பார்த்து கொடுத்துட்டு வந்துடுவீங்களா அப்படின்ட்டு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கிடையவே கிடையாது. அவங்களுக்கும் வந்து சிறப்பாக பண்ணி தந்துட்டு வரலாம்.